வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 14 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,009.25 71 பிடிஎஸ் 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 2.73 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.15 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,366.12 விழுக்காடு ஆக உள்ளது. -0.12 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. வெள்ளியன்று சென்செக்ஸ் 71 புள்ளிகள் சரிந்ததால் இந்திய பங்குகள் வீழ்ச்சியுடன் முடிந்தன. PSE சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 78,009.25 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.12 விழுக்காடு சரிந்து 24,366 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. ஈரான் மீது அமெரிக்கா கடற்படை முற்றுகை அச்சுறுத்தல் விடுத்ததால் உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் சந்தைகள் தொடர்ந்து 4வது நாளாக சரிவைச் சந்தித்தன. இந்தியாவின் ஜூலை மாத வர்த்தக பற்றாக்குறை $31.98 பில்லியன் அதிகரிப்பு. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஜூலை மாதத்தில் 6 மாத கால அளவில் இல்லாத அளவுக்கு $31.98 பில்லியன் விரிவடைந்துள்ளது. ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் வர்த்தக ஏற்றுமதி 17% அதிகரித்து $173.78 பில்லியன் எட்டியுள்ளது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 4.45% உயர்வு. ரிசர்வ் வங்கி இலக்கை தாண்டியது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் தொடர்ந்து 2வது மாதமாக இந்திய ரிசர்வ் வங்கியின் 4% நடுத்தர இலக்கை தாண்டி 4.45% உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் உணவு மற்றும் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் வாராந்திர சரிவை பதிவு செய்து 95.42 முடிந்தது. இந்திய ரூபாய் இந்த வாரம் சவாலான நிலையை எதிர்கொண்டு வெள்ளியன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக 95.42 ஆக நிலை பெற்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தீவிர தலையீடு உள்ளூர் நாணயத்தின் கூடுதல் இழப்புகளை கட்டுப்படுத்த உதவியது. பாரத் டைனமிக்ஸ் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 6 மடங்கு அதிகரிப்பு. வருவாய் 131 விழுக்காடு உயர்வு. பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் தனது முதல் காலாண்டில் நிகர லாபம் 6 மடங்கு அதிகரித்து சிறப்பான செயல்பாட்டை பதிவு செய்துள்ளது. நிறுவனத்தின் வருவாயும் ஆண்டுக்கு ஆண்டு 131% என்ற மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. அசோக் லேலண்ட் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 1.5 விழுக்காடு உயர்ந்து $667.77 கோடியாக பதிவு. அசோக் லேலண்ட் நிறுவனம் நிதியாண்டு 27 முதல் காலாண்டில் $667.77 கோடி ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலத்தில் பதிவான $657.72 கோடி லாபத்துடன் ஒப்பிடுகையில் 1.5% உயர்வாகும். நாட்கோ பார்மா முதலாம் காலாண்டு நிகர லாபம் 57 விழுக்காடு சரிந்து $206 கோடியாக குறைந்தது. நாட்கோ பார்மா நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் முதல் காலாண்டில் 57% சரிந்து $206 கோடியாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் $480.3 கோடி லாபமாக இருந்த நிலையில் இக்காலாண்டில் வருவாய் $735 கோடியாக உள்ளது. வைசாக் பவர் நிறுவனத்தை வாங்கிய பிறகு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பங்குகள் 2 விழுக்காடு உயர்வு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பங்குகள் ஒரு முக்கிய வணிக அறிவிப்பை தொடர்ந்து வெள்ளியன்று 2% உயர்ந்து முடிவடைந்தன. வைசாக் பவர் டிரான்ஸ்மிஷன் நிறுவனத்தை வெற்றிகரமாக வாங்கியதன் மூலம் இந்த பங்கு விலை உயர்வு தூண்டப்பட்டது. உலகளாவிய சந்தை நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வு. தங்கம் விலை வெள்ளியன்று 0.62% அதிகரித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,406.70 நிலை பெற்றது. இதற்கிடையில் வெள்ளி விலையும் 0.97% உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $64.81 வர்த்தகத்தை நிறைவு செய்தது. ஏற்ற இறக்கமான எண்ணெய் விலைகளுக்கு மத்தியில் அமெரிக்க நுகர்வோர் பணவீக்கம் 3.4 விழுக்காடு ஆக குறைந்தது. அதிகாரப்பூர்வ அரசு தரவுகளின்படி அமெரிக்க நுகர்வோர் பணவீக்கம் ஜூலை மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 3.4% குறைந்துள்ளது. இந்த மாதத்தில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்ட கடுமையான ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் பணவீக்கம் குறைந்துள்ளது. FD வட்டி விகிதங்கள் $3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு.
தங்கம் $4406.70 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,30,180 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.62 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,379.60 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $64.81 0.97 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,988 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.97 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $64.18 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.62 0.33 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.33 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.35 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.42 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $93.43 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957.50, 2,906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய், 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2,921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.